வார்த்தைகளும் எங்களுக்கு நினைவுகளும் ஏற்படையாக இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளுடைய அன்பும் அருளும் ஆற்றலும் நம் அனைவரும் மீதும் நிறைவாய் பொழிந்தருட கடவுளே நமக்கு ஆசி வழங்குவாராக. அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் ஒரு அழகிய செம்பொருளை நம் சிந்தைக்கென்று இன்று கொடுத்திருக்கிறார். இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற திருச்சபைகளுமே, ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுமே கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இந்த திருநாள். வழக்கமாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ பண்டிகைகள் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்துமஸுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம், அடுத்தது ஈஸ்டர் தினத்திற்கான முக்கியத்துவம், வேறு வழியே இல்லாமல் ஹார்வெஸ்ட் என்று சொல்லுகிற அர்ப்பண பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து வருகிறோம். தவிர்க்க முடியாமல் சில பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிற வழக்கம் உண்டு. அவற்றிலே சில பண்டிகைகள் நாம் அறிந்திருக்கிறோம். கல்லறை திருநாட்கள், அனைத்து ஆன்மாக்கள் திருநாட்கள் என்கின்ற பண்டிகைகளை நாம் நினைவு கொள்கிறோம். ஆனால் திருச்சபை கட்டாயம் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை இருக்கிறது என்று சொன்னால், எப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்தநாள்களை கொண்டாட ஆர்வத்தோடு இருக்கிறோமோ, நம்முடைய பிறந்தநாள்களுக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்படி திருச்சபையின் பிறந்த நாளுக்கு நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே the birthday of universe church, உலக சார்ந்த உலகளாவிய ஒரு திருச்சபையினுடைய பிறந்த நாள் இன்று. ஹாப்பி பர்த்டே டு சர்ச், இல்லையா? அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். இன்று கிறிஸ்துவின் அல்லது கிறிஸ்துவின் திருவுடலாகிய திருச்சபையின் பிறந்த நாளை இந்த உலகம் கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் எல்லாரும் அகமகிழ்ந்து நாம் சொல்லலாம், இல்லையா? இன்று யாருடைய பிறந்த நாள்? திருச்சபையின் பிறந்த நாள். இந்த தூய ஆவியாருடைய ஊற்றுதலை நினைவு கூறுவதாக, தூய ஆவியார் ஊற்றப்பட்ட போதுதான் திருச்சபை உருவானது என்பதை புரிந்து கொண்டு திருச்சபையுடைய பயணங்களிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இன்று தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செம்பொருள், கம் ஹோலி ஸ்பிரிட் renew us, எங்களை புதிதாக்குவதற்கு தூய ஆவியாரே வார், எங்களை புதிதாக்குவதற்கென்று தூய ஆவியாரே வார். ஒவ்வொரு ஆண்டும் நம்மை புதிதாக்கிக் கொள்வதற்கு நம் பலத்தால் அல்ல, நம்முடைய சுய விருப்பங்களால் அல்ல, சுய திட்டங்களால் அல்ல, தூய ஆவியாருடைய திட்டத்தின்படியாக நாம் புதுப்பிக்கப்படுவதற்கு இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியாரால் புத்தாக்கம் செய்யப்படுவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். தூய ஆவியாருடைய இந்த புத்தாக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்று 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் திருவாக்கியம். விரைந்து வாசிப்போம். அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு திருமுழுக்கை கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே தூய ஆவியாரால் நீங்கள் திருமுழுக்கு ஆட்டப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கும்படி தம்முடைய சீடர்களுக்கு சொன்னதை கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். Waiting upon the Holy Spirit, தூய ஆவியாருக்கென்று காத்திருங்கள். ஏன் தூய ஆவியாருக்கென்று காத்திருக்க வேண்டும்? ஏன் காத்திருக்க வேண்டும்? ஏன் தூய ஆவியாருக்கென்று காத்திருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யோவானால் தண்ணீரால் திருமுழுக்கு ஆட்டப்பட்டீர்கள், நீங்கள் காத்திருக்கின்ற போது யாரால் திருமுழுக்கு ஆட்டப்படுவீர்கள்?
தூய ஆவியார், பரிசுத்த ஆவியால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு ஆற்றப்பட வேண்டும். பல சமயங்களிலே இந்த ஆவி என்கின்ற சொல்லை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவன் ஆவி சரியில்லைங்க. என்னது? அவன் ஆவி சரியில்லைங்க. அவங்கள்ட்ட போனாவே மனமகிழ்ச்சியோடு பேசவும் தோணுங்க சிலர் இடத்துல, இல்லையா? சில சமயத்தில் சொல்லுவோம், ஐயோ அந்த ஆவிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உறவே நிச்சயக்கூடாது. இந்த ஆவி என்பது எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியாரை குறிப்பிடுகின்ற சொல் ரூவக். என்ன சொல்? ரூவக். இங்கிருந்து வரணும். ரூவக் கிரேக்கத்துல சொல்ல வேண்டும் என்றால் எபிரேய சொல். கிரேக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நியூமா. என்ன சொல்? நியூமா. இந்த ஆவி என்பது எதை நோக்கி நடத்துகிறது? ஆவி என்று நாம் சொல்லுகிற போது ஆவியை நபராக நாம் பார்ப்பது இல்லை. ஆனால் திரியேகத்தில் தூய ஆவியார் ஒரு நபராகவே குறிக்கப்படுகிறார். அப்படி என்றால் அவரை நபர் என்கின்ற நிலையில் குறிப்பிட வேண்டும். ஆகவேதான் ஆவியானவர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆவியானவர் என்றால் என்ன பொருள்? ஆவியானவர் என்றால் என்ன பொருள்? முன்ன ஜடமா இருந்தாரு அல்லது திரவமா இருந்தாரு, இப்போது என்ன ஆகியிருக்கிறார்? அப்படியா? உண்மையில் ஆவியானவர் என்பது நல்ல மிக பொருத்தமான பொருள் இல்லையா? சர்க்கரையானவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சக்கரை மாதிரி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆவியானவங்க என்ன பொருள்? ஆவியாக இருக்கிறார். ஆனால் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லுகிற போது அது நேரடியாக ஆவியாரை குறிப்பதாக இல்லை, மாறாக ஆவியானவரை குறிப்பதை போல தெரியும். ஆகவேதான் ஆவியானவர் அல்ல, அல்லது இப்படி பொருள்கொள்ளலாம், ஆவியாகவே ஆனவர், ஆகவே ஆவியானவர், ஆவியாகவே ஆனவர், ஆகவே அவர் ஆவியானவர் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி பொருள்கொள்ள முடியாமல் நாம் இப்போது பல சிக்கல்கள் இருக்கும். ஆகவேதான் இப்போது இறைவாளர்கள் இந்த ஆவியானவரையே இன்னும் அழகாக சொல்லுகிறார்கள். ஆவியார். யார் அவர்? ஆவி என்கின்ற போது அது நபரை குறிக்காமல் ஒரு பொருளையோ அல்லது அக்னியை குறிக்கின்ற ஒன்றாகவோ இருப்பதால் ஒரு நபரை குறிக்கின்ற பால் சார்ந்த நிலைகளிலே சொல்ல முடியாமல், ஆனால் ஒரு நபராக குறிப்பிட வேண்டும் என்கின்ற நிலையில் ஆவியார் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆவியர்னு சொல்லிடக்கூடாது. ஆவியர் அப்படின்னா அது பன்மை சொல், பூரல்ல வந்துடும். ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் ஸ்பிரிட்ஸ், சரிங்களா? தூய ஆவியார் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆகவே நாம் சொல்லுகின்ற போது தூய ஆவியார் என்கின்ற அந்த நடையில் பயன்படுத்தும் மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆக இந்த ஒவ்வொரு நபர்களில் ஒருவராகிய தூய ஆவியார் இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தூய ஆவியார் ஏன் கொடுக்கப்படுகிறார் என்பதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். வாசிங்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் திருவாக்கியம். யார் உங்களை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்குவார்கள்? யார் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக செல்லுகிற போது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். அப்படி எதிர்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை மன்றாட்டு கூடங்களில் இருந்து உங்களை வெளியே தள்ளுவார்கள். ஜெப ஆலயங்களுக்கு வெளியே தள்ளுவார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். கொஞ்சம் அந்த பகுதி எடுத்து வச்சுங்க, எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க. மிக முக்கியமான ஒன்று, ஏன் தூய ஆவியார் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதற்கான சத்தியத்தின் ஆழம் இந்த பகுதியில் இருக்கிறது. 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் திருவாக்கியத்தின் பிற்பகுதி சொல்கிறது, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாக அவன் நினைக்கின்ற காலம். என்ன, எப்படி, எது கடவுளுக்கு தொண்டாற்றுகிறது? எது தொண்டாற்றுவது? ஹலோ, இந்த மப்பு மந்தாரமா இருக்கிற கிளைமேட் இல்லையா? நம்ம கொஞ்சம் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கிறோமா, இல்ல எந்திரிச்சுமா வீட்டுலதான் இருக்கிறோமா, இல்ல நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமான்னு கொஞ்சம் ஒரு கலக்கம் இருப்பதை போல இருக்கிறது. கொஞ்சம் பிரிஸ்கா தரமா, கொஞ்சம் நிமிடம் தருங்க. ஏன்னா திருச்சபையின் ஆழ்ந்த சத்தியத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
வசனம் சொல்லுகிறது, உங்களை கொலை செய்கிறவன் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கின்ற காலம் வரும். அடிக்கடி நாம் இப்போது முகநூல்ல, புலனத்துல, இன்னும் யூடியூப் என்று சொல்லுகிற இந்த சமூக ஊடகங்களிலே பல 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 விதமான தாக்குதல்கள் ஊழியக்காரர்களில் இருந்து கொண்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் உணர்வு என்ன உணர்வு? நான் கடவுளுக்கு யாரை எதை செய்கிற போது கடவுளுக்கு தொண்டு செய்கிறார்களாம்? உங்களை கொலை செய்கிறவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், நாங்கள் யாருக்கு தொண்டாற்றுகிறோம்? நாங்கள் கடவுளுக்காகத்தான் இதை செய்வோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பப்ரி மசூதி என்று சொல்கிற பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அவங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டார்கள், நாங்கள் எங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்வதற்காக இந்த கோவிலை இடிக்கிறோம். குஜராத்ல கோத்ரா ரயில் எரிப்பு நிகழ்வுக்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்லாமிய நண்பர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது. அப்படி இஸ்லாமிய நண்பர்கள் மீது நிறுத்தப்படுகிற ஒரு மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஒரு கர்ப்பிணி பெண், 7 மாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணை அவள் பிடித்து வந்து அவளை நாசம் செய்கிறார்கள். அதன் பிறகு ஒரு கூட்டம் செய்து அவளுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து போட்டு அந்த குழந்தையை காலால் மிதித்து கொலை செய்து என்று சொல்கிறான். பிற்காலத்தில் வருகிற எதிரியை இன்றே நான் அழைத்தேன். வசனம் சொல்லுகிறது, உங்களை கொலை செய்கிறவர்கள் நாங்கள் கடவுளுக்கு தொண்டாற்றுகிறோம். ஆகவேதான் பருதா அணிந்து வந்த பெண்ணை சுற்றிலும் நின்று கொண்டு எப்படி கத்த முடிந்தது? எப்படி கத்த முடிந்தது? இதெல்லாம் நம்ம மைக்ல சொல்றாங்க, நீங்க தான் சொல்லுங்க. எப்படி கத்த முடிந்தது இல்லையா? ஆமா. என் அன்புக்குரியவர்களே, பிறரை கொலை செய்கின்ற போது நாங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்கின்ற காலம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனெனில் நான் போவேனாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் கொடுக்கப்படுகிறார். பாராக்ளிட்டஸ், இணையானவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், உங்களை ஆற்றுப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாராக்ளிட்டஸ் என்று சொன்னால் தேற்றுகிறவர் என்று பொருளை தரும். பாராக்ளிட்டஸ் இணையானவர் என்கின்ற பொருளை தரும். பேரா என்றால் இணை, கிளிட்டஸ் என்றால் ஆற்றுகிறவர். இணையாக தேற்றுகிற ஒருவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட இடங்களிலே அவர் பேசுவார், நீங்கள் அமைதியாக. யுத்தம் கர்த்தருடைய. இந்த தூய ஆவியார் கொடுக்கப்படுவடைய நோக்கம், இந்த உலகம் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது, அந்த கருத்து தவறு என்று கண்டித்து உணர்த்துவார். 16:8 குறைந்து வாசிங்க. தூய ஆவியார் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும். யாராவது திருவிழியம் கொண்டு வந்திருக்கீங்களா? திருவிழியம் யாராவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? இல்ல, கூகுள்ல திருவிழியம்னு போட்டு யோவான் 16:8 சர்ச் பண்ணுங்க. யாராவது வரும். அங்கே சொல்லப்படுகின்ற ஆழமான பொருள் இருக்கிறது, அதில் சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது. இந்த தூய ஆவியார் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று கண்டித்து, அதுதான் திருவடித்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். திருவடித்தில் வாசிக்கிறோம். யாராவது எடுத்தீங்களா? வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 8ஆம் திருவாக்கில் எப்படி சொல்லப்படுகிறது? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த உலகம் தவறு என்று கண்டித்து. ஏன் இந்த உலகம் தவறு என்று கண்டித்து உணர்த்துகிறார்? இந்த உலகம் என்ன நினைத்துக் கொள்கிறது? பிறரை அழிப்பது நான் கடவுளுக்கு ஆற்றுகிற தொண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அதை கண்டித்து உணர்த்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி கண்டித்து உணர்த்துவதற்கு அவர் ஆற்றல் படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறாரா? பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார் என்பதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு திருமுழுக்காட்டின் வழியாக முழுதுமாக நிறைக்கின்ற அனுபவத்தை தருகிறார். நாம் வாசித்தோம், அப்போஸ்தலர் 1:4 வாசித்தோம். அவர் தூய ஆவியாரால் என்ன செய்வாரா? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்னது? அது எப்படி கொடுக்கப்படும்? தண்ணீரிலே முழுக வேண்டும். தண்ணீரில் மூழ்கும்போது என்னாகும்? கடந்த 2 காரியங்கள் சொன்னேன் இல்ல. தண்ணீரில் மூழ்க வேண்டும். இரண்டாவது
பரவாயில்ல, ஒரு நம்பி ஒரே பிரசங்கத்தை பரபர பண்ணலாம். இல்ல, தண்ணீரில் மூழ்க வேண்டும். இரண்டாவது என்ன ஆகும்? முற்றிலும் மறைந்து போக வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியார் கொடுக்கப்படுவதற்கான நோக்கம், பரிசுத்த ஆவியினால் நாம் திருமுழுக்காட்டப்படுவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் நாம் முழுகி நாம் மறைந்து விட வேண்டும். அவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த தூய ஆவியுடைய ஊற்றுதலை அவர் தருகிறவராக இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவிக்குள் எப்படி இருந்தோம்? அது உடம்புல ஒரு கரண்ட் மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் வேகமா என்ன பண்ணுவோம்? கரங்களை, அப்புறம் அந்நிய பாஷை, இதெல்லாம் பேசினா மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியினாலே இல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதற்கு மிக முக்கியமான 2 நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தூய ஆவியாரால் மூழ்கடிக்கப்பட வேண்டும். தூய ஆவியாரால் நாம் மறைத்திருக்கப்பட அழைக்கப்படுகிறோம். முதல் நோக்கம், இந்த உலகத்திற்கு முன்பு நம்மை கொள்ளுகிறவர்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை, பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று கண்டித்து உணர்த்துவதற்கு இந்த தூய ஆவியார் கொடுக்கப்படுகிறார். அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த தூய ஆவியார் தரப்பட்ட அந்த அனுபவம் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய அனுபவமாக அது கருதப்படுகிறது. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் முதல் திருவாக்கியத்தின் முதல் வார்த்தை. என்ன நாள் வந்தபோது? அது என்னது? பெந்தெகோஸ்தே. வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்து மீசைகளை முற்றிலுமாக வலித்து விட்டு, அப்புறம் காலத்து கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கலட்டி விட்டு, அப்புறம் பார்க்கும்போது என்ன கேட்கணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கணும். அது இருந்தாதான் அது என்ன அர்த்தம்? அப்படியா? பெந்தெகோஸ்தே என்றால் என்ன பொருள்? பெந்தெகோஸ்தேனா 50 என்று பொருள். பெந்தெகோஸ்தே என்பதற்கு 50ஆம் நாள் என்று. பழைய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே என்பது கோதுமை அல்லது பார்லி அறுவடை செய்த 50ஆம் நாள் தான் பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கூட சொல்லுகிறார்கள், இந்த 50ஆம் நாள், பஸ்காவில் 50ஆம் நாள் விருந்துக்கு பெயர் பெந்தெகோஸ்தே. முதல்ல சொல்லப்படுவது அறுவடையிலே 50ஆம் நாள் பெந்தெகோஸ்தே அழைக்கப்பட்டது. இரண்டாவது சொல்லுகிறார்கள், பஸ்காவிலிருந்து 50ஆம் நாள் சிறப்பு விருந்துக்கு பெயர் பெந்தெகோஸ்தே. மூன்றாவது சொல்லுகிறார்கள், பெந்தெகோஸ்தே என்றால் இந்த அறுவடையிலிருந்து வந்த முதற் பலனை கொண்டு போய் அனுப்பி வைப்பது. இன்னமும் கூட தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில ஆரோஸ் பண்டிகை அன்னைக்கு இதே சிவப்பு நிறத்தை அவர்கள் பயன்படுத்துகிற வழக்கத்தில். ஏனெனில் அந்த அறுவடை திருநாள் என்பது பெந்தெகோஸ்தே திருநாளை முன்னிலைப்படுத்துகிறது. அந்த பெந்தெகோஸ்தே திருநாளின் போது தன்னுடைய அறுவடையின் முதல் பகுதியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி படைக்கிறது. அப்படி என்றால் பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் முதற் பலன்களின் நாள் என்று பொருள்கிறது. இன்னும் கூட பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற சொல்லுக்கு இன்னொரு பெரிய பொருள் கொடுக்கப்படுகிறது. என்ன அழகான பெயர்! இஸ்மான் மட்டான் தோரா. சொல்லுங்க பாப்போம், என்னங்கய்யா? இந்த தெருவில் நின்று ஜீகுமாவெல்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. இஸ்மான் மட்டான், மட்டான் இல்ல, மட்டன் ஆகி போயிடாது. மட்டான் தோரா. நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும், சரியா? இஸ்மான் மட்டான் தோரா. தோரா இல்ல, தோரா. எப்ரேயமா தான் சொல்லணும். நம்மளுக்கு இங்கிலீஷ்லயே தமிழ்ல பேசுற மாதிரியே பேசுவாங்க இல்லையா? நம்ம பேசுற இங்கிலீஷ் எப்படி இருக்கும்? அதை விட மலையாளத்துல இங்கிலீஷ் பேசுவாங்க பாரு. இதெல்லாம் பெருசு இல்ல. நான் படிச்ச சரவணபுரம் யூனிவர்சிட்டியில நான் படிச்சுட்டு கொண்டு இருப்பேன். அங்கிருந்து இந்த நார்த் ஈஸ்ட் பசங்க வருவான், அவங்களுக்கு ஜீசஸ் வராது, ஜீசஸ் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? அவன் சொல்றது பயங்கர அழகா இருக்கும். சஸ்பெண்ட் சொல்ல மாட்டான். எப்படி நம்ம சொல்லும் போது எவ்வளவு நகைப்பாக இருக்குது. ஜட்மெண்ட் எவ்வளவு ஜட்கணும் அப்படிமா, ஐயோ எங்க அப்பா எனக்கு எவ்வளவு வாட்டி எழுதி வச்ச பேர் தெரியுமா?
இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, இங்கே மிக முக்கியமான ஒன்று இஸ்மான் மட்டான் தோரா என்றால் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட நாள் என்று கொண்டாடுகிறோம். இஸ்மான் மட்டான் தோரா, அதை நான் திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட திருநாள். சொல்லுங்க, திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இது கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே என்பது, கவனியுங்கள், பெந்தெகோஸ்தே என்பது அடிப்படையில் பஸ்காவிலிருந்து வந்தது என்றால், பஸ்காவிலிருந்து 50ஆம் நாள் ஆகிய அந்த திரு விருந்துக்கு, அந்த மிக மாட்சிமிகு விருந்துக்கு கொடுக்கப்பட்டது 50ஆம் நாள். ஆகவே இந்த மீட்பின் அடையாளமாக பெந்தெகோஸ்தே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இந்த மீட்பிலிருந்து முதற் பலனாக சொல்லப்பட்டது இந்த பெந்தெகோஸ்தே. மூன்றாவது, இந்த பெந்தெகோஸ்தே என்பதன் வழியாக திருச்சட்டம் இந்த உலகத்திற்குள்ளாக கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான்காவது, இந்த பெந்தெகோஸ்தேயின் வழியே தூய ஆவியார் இந்த உலகத்தில் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இங்க சொல்லணும், ஏனெனில் கடவுள் மகிமையோடு தம்முடைய தூய ஆவியாரை நமக்கு கொடுத்த திருநாள் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடுவதற்கு அழுத்தமிகு காரணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் கொண்டாடுவதற்கு என்னென்ன காரணங்கள்? முதலில் நாம் படித்தோம். என்ன காரணம்? இந்த பெந்தெகோஸ்தே பஸ்கா திருநாளுக்கு பின்பு 5ஆம் நாளின் விருந்து அது. ஆகவே இது மீட்பின் அடையாளம். இந்த பெந்தெகோஸ்தே என்பது கோதுமை அல்லது பாலினுடைய அறுவடைகளிலே முதற் பலனை கொண்டு வருவது. ஆகவே பெந்தெகோஸ்தே என்பது முதற் பலன்களின் அடையாளம். மூன்றாவது, பெந்தெகோஸ்தே என்பது இஸ்மான் மட்டான் தோரா என்று சொல்லுகிற திருச்சபைக்கு, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் நாள். ஆகவே கடைசியாக சொல்லப்படுகிறது எப்படி, அதாவது முதலிலே மீட்பு, இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது வாழ்வுக்கான வழிநடத்தல். அதுதான் திருச்சட்டம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்ற ஒன்றாக இது இருந்தது. நான்காவது, நாம் செயல்படுவதற்கான ஆற்றலை தருகின்ற திருநாளாக இந்த தூய ஆவியார் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இப்படி சொல்கிறார்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் சட்டத்தை பெற்றது பெந்தெகோஸ்தே, புதிய ஏற்பாட்டில் திருச்சபையின் கிருபையின் ஆவியை பெற்றது பெந்தெகோஸ்தே. பழைய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் அது இஸ்ரேல் திருச்சட்டத்தை பெற்றுக் கொண்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் அது பேரிரக்கத்தின் தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொண்டதை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் அன்று நடந்த நிகழ்வுகளை இன்னும் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவங்க எல்லாரும் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். எத்தனை பேர் கூடி வந்தார்கள்? எத்தனை பேர் கூடி வந்தார்கள்? 100. எந்த வீட்டிலையும் 120 பேர் கூட 120 பேர் கூடுகிற அளவுக்கு அங்கே வீடுகள் இல்லை. அதுவும் இவர்கள் எளிய மக்கள். ஆகவே இப்படி சொல்லுகிறார்கள், தேவாலயத்தில் இருந்த நீதிமன்றம், சனகரி மன்றம் இருந்ததோ அந்த இடத்துல கூடியிருக்கலாம், அல்லது மக்கள் வந்து தங்குவதற்கென்று வைக்கப்பட்டிருந்த மண்டபங்களிலே இந்த கூட்டம் நடந்திருக்கலாம். ஆகவே இவர்கள் கூடியிருந்தார்கள். 120 மக்கள், 120 பேர் அவர்கள் கூடியிருந்தார்கள். அப்போது என்ன நடந்ததாம்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு பலத்த வலிமையான காற்று அங்கே அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து, முழக்கம் என்றால் என்ன பொருள்? ஒரு பெரும் சத்தம், ஒரு பெரும் சத்தம் உண்டாகிறது. அந்த உட்கார்ந்து அந்த சத்தம் என்ன ஆகுறதா? அந்த அறை முழுவதும் நிரம்பிற்று. உடனடியாக ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி அந்த இடம் முழுவதும் நிறைக்கிறது. வானத்திலிருந்து சத்தம் வருமா? வராது. என்னென்ன சத்தங்கள் வருகின்றது? இடி முழக்கம் வரும். அப்புறம் மேகங்கள் நகர்கிறது, அதான் இடி முழக்கமாக சத்தம் வரும். வேறு சத்தங்கள் வேறு சத்தங்கள் இந்த பூமிக்கு ஒரு சத்தம் உண்டு, தெரியுமா? ஒரு பொருள் வேகமாக இயங்குகிற போது அதை சுற்றிலும் ஒரு ஒளி எழும். பம்பரத்தை சுத்தி விடுவாங்க இல்லையா? அப்ப எப்படி சத்தம் வரும்?
புஷ்தான் இல்லையா? பம்பரத்தை சுற்றி விடும்போது ஒரு சத்தம் வரும். அதான் சித்தர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சத்தம் தான் ஓம் என்று முடிக்கின்றது. அதைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார் ஆமென் என்று சொல்லுகிறார். இவற்றின் மூலம் கடவுள் இயங்குகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று இறைவாளர்கள் சொல்லுகிறார். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பவருடைய அந்த ஓலம் அல்லது அதனுடைய ஓங்காரம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறதாக சொல்லுகிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆவியானவர் தண்ணீரின் மீது என்ன செய்து கொண்டிருந்தார்? இயங்கிக் கொண்டிருந்தார். இந்த இயக்குதல் போது சத்தம் ஏற்படுகிறது. இந்த சத்தத்தின் ஊடாக வெப்பம் ஏற்படுகிறது. இந்த வெப்பத்தின் வழியாக உயிரினங்கள் உருவாகின்றன. ஜலத்தின் மீது ஆவியார் என்ன செய்து கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், நாம் எல்லாருமே இப்போதெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. ஏன்னா எல்லாமே ஆயத்த மாவுகளை நாம் வாங்கி விடுகிறோம். முன்பெல்லாம் கோதுமைகளை வாங்கி அதை கழுவி வெயில காய வைத்து அதன் பிறகு போய் அரைச்சிட்டு வந்து அப்புறம் டப்பாவில் போட்டு, அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆற விடணும். ஏன்? சூடா உள்ளெடுத்து போட்டா என்ன வந்துடும்? சூடாவே தூக்கி உள்ள போட்டா மாவுல என்ன வந்துடும்? ஹலோ, என்ன வந்துடும்? உயிர் வந்துடும், பூச்சிகள் வந்துடும், உயிர்கள் தோன்றுவிடும் இல்லையா? இயங்கி வெப்பம் உண்டாகிற போது அதிலே உயிர் தோன்றுகிறது, வாழ்வு தோன்றுகிறது என்பதுதான் அறிவியல் கூற்று. இன்று வரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கையின் வழிநடத்தல். என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆழமான செய்தி இருக்கிறது. இந்த நிகழ்வை அப்படியே இங்கு கொண்டு வந்து பாருங்கள். ஒரு பெரிய முழக்கம் உண்டாயிற்று. அதன் பிறகு அந்த முழக்கத்திற்கு பிறகு 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவு அவர்கள் ஒவ்வொருமே வந்து முதலில் ஒரு பெரும் முழக்கம் வந்தது. அதன் பிறகு அக்கினிமயமான நாவு அங்கிருந்து அத்தனை பேர் மீதும் வந்து அமர்ந்திருந்தது இல்லையா? எங்கே இயங்குதல்கள் இருக்கிறதோ இயக்கத்தின் மூலமாக பெருமுழக்கம் உண்டாகிறது. இயக்கத்தின் வழியாக அடுத்த நகரமாக அக்கினிமயமாக நெருப்பாக கடவுள் செயலாற்ற தொடங்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயங்குகின்ற போது நெருப்பு ஏற்பட வேண்டும். இந்த நெருப்பு எதை சுட்டுகிறது? பல்வேறு அடையாளங்களை நாம் வாசிக்கிறோம். சுட்டெரிக்கப்படுவதற்கு இந்த நெருப்பு பயன்படுகிறது. இது தீமையான அல்லது தேவையற்ற பதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இன்னும் கூட தங்கம் நெருப்பினால் என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. முதல்ல சுட்டரிக்கப்படுவது வேறு, இப்போது என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. இங்க தூயாவியார் இறங்கி இருக்கிறார் என்றால் இவர்களை தூய்மைப்படுத்துகிறவராக அடுத்த திட்டத்திற்கு நோக்கி நகர்த்துகிறவராக கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். கடவுள் எங்கே வெளிப்பட்டார்? எரிகின்ற நெருப்பிலே, எரிகின்ற நெருப்பு சுடரிலே, முட்புதரிலே அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். அந்த நெருப்பு பாடுபடுகிற மக்கள் மீது கொண்ட அன்பின் தியாகத்தின் வெளிப்பாடு. எதை தியாகம் செய்தார்? எப்போதும் மகிமையோடு கடவுளோடு வீற்றிருக்க வேண்டிய கடவுள், மகிமையில சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர், அதை தியாகம் செய்துவிட்டு எங்கே வந்து காட்சியளிக்கிறார்? எரிகிற முட்செடியின் மீது. அது தியாகத்தின் அன்பாக. நெருப்பு என்பது பல்வேறு குறியீடுகளை நமக்கு தருகிறது. ஒரு குறியீடு அது சுட்டெரிக்கும், தீமையை சுட்டெரிக்கும். இரண்டாவது அது சுத்திகரிக்கும். மூன்றாவது தியாகத்தின் வெளிப்பாடாக அன்பை அது காட்டும். இங்கே வருகின்ற தூய ஆவியார் முதலில் பெரும் முழக்கமாக வந்தார். அதன் பிறகு அக்னியாக அவர்கள் மீது இறங்கினார். அதன் பிறகுதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு ஆவியார் தங்களுக்கு தந்திருந்த வாக்கின்படியே வரங்களின்படியே வெவ்வேறு மொழிகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்.
என்னென்ன மொழிகளில் பேச தொடங்கினார்கள்? இப்போதும் பேசுகிறார்கள் அந்நிய மொழியை, அந்நிய பாஷை. அப்படிப்பட்ட மொழிகளிலா? 1 கொரிந்தியர் 14 வாசிக்கிறோம். அங்கே இந்த அந்நிய பாஷைகளை குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கண்டிக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? அதுதான் அடையாளம் அல்ல, இல்லையா? நீங்கள் பேசுகிறீர்கள், அது உங்களுடைய சுயபக்திக்காக இருக்கலாமே ஒழிய அதுதான் நீங்கள் தூயாவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் இல்லை. அதை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு பவுலடிகளார் காலத்திலேயே அந்த சிக்கல்கள் இருந்து விட்டது. இங்கே மிக நுட்பமாக சொல்லுகின்ற செய்தி, தங்கள் மொழிகளிலே பேசினார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், கவனிங்க. இன்னமும் கூட 11ஆம் வசனத்தை வாசிங்கள். பிற்பகுதியில் இவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். பேசுகிறவர்கள் யார்? யூதர்கள். அதிலும் எந்த இடத்திலிருந்து வந்த யூதர்கள்? எங்கிருந்து வந்தவர்கள்? கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள். ஆகவே கலிலேயாவிலிருந்து வந்தவர்களுக்கு சரியாக உச்சரிக்க தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் எங்கள் ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள், கடவுளுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள், இவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்டு பிரமிப்படைகிறோம். இல்லையா? தூய ஆவியார் கொடுக்கப்படுகிற போது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் தோன்றுகிறது என் அன்புக்குரியவர்களே. இப்போது இந்த அந்நிய பாஷை தேவையா இல்லையா, அதை எப்படி புரிந்து கொள்வது? நிறைய விவாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்வு, வரலாற்றில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நாம் புரிந்து கொள்வது மிக அடிப்படையிலான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படை என்னவென்றால், அங்கே பெரும் சத்தம் உண்டாயிற்று. 3 விதமான சத்தங்கள் இருந்தன அன்பானவர்களே. 3 விதமான சத்தம். என்னென்ன சத்தம்? பலத்த காற்றினுடைய சத்தம் முதல் சத்தம். இரண்டாவது 6வது வசனத்தை வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது கூடி வந்து தங்கள் மொழிகளிலே அவர்கள் பேசுகிறதை கேட்கின்ற சத்தம். முதல் சத்தம் பெருங்காற்றின் சத்தம். இரண்டாவது சத்தம் தங்கள் மொழிகளிலே பேசுகிற சத்தம். மூன்றாவது 11ஆம் வசனம். அதுக்கு அடுத்தது பின்னாடி கடவுளுடைய மகத்துவங்களை பேசுகிற சத்தம். இல்லையா அன்பானவர்களே? இது கூச்சல் அல்ல, இது குழப்பம் அல்ல, ஏதோ அவர்கள் பாட்டு பேசுகிற காரியம் அல்ல. இங்கே பேசப்பட்ட அந்நிய மொழி என்பது, அல்லது அங்கே பேசப்பட்ட சத்தம் 3 சத்தங்களை அது உள்ளடக்கி இருந்தது. ஒன்று, அது வானத்திலிருந்து உண்டான மகா முழக்கம். இரண்டாவது தங்கள் மொழிகளிலே பேசுகிற சத்தம். மூன்றாவது கடவுளுடைய மகத்துவங்களை பேசுகிற சத்தம். 3 சத்தங்கள் முக்கியமானது. இவற்றெல்லாம் விட்டு வேற எவற்றையோ நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் தம்முடைய தூய ஆவியாரை பொழிந்திருந்த போது அங்கே கடவுளின் மகத்துவங்கள் ஊரறிய சான்றுகளாக பகரப்பட்டது. அங்கே தங்கள் மொழிகளில் அவர்கள் பேசுவதை கண்டார்கள். மூன்றாவது, கலிலேயர்கள் அவர்கள் மிகச்சிறந்த முறைகளிலே அவர்கள் உச்சரித்தார். அது மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே 2 அப்பங்களை கொண்டு வந்து படைக்கின்ற ஒரு வழக்கம் ஆசாரியர்களிலே காணப்பட்டது. அந்த ஆசாரியர்கள் என்ன சொல்லுகிறார்களாம், இந்த அப்பத்தை கொண்டு வருகிற போது 2 அப்பம் படைக்க வேண்டுமா. ஒன்று இஸ்ரேலர்கள் ஆகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள், இன்னொன்று பிற இனத்தவர்கள் என்று சொல்லி 2 அப்பங்களை சொல்லுகிறார். ஆனால் நாம் கூட சொல்லுகிறோம், அது பழைய ஏற்பாட்டை குறிக்கிற அப்பம், இன்னொன்று பழைய ஏற்பாட்டை குறித்தால் அது இஸ்ரேல் மக்களை குறிப்பது, புதிய ஏற்பாட்டை குறித்தால் அது பிற இன மக்களை குறிப்பது. அவ்வளவுதான். எப்படி வந்தாலும் ஒட்டுமொத்தமாக பிரிக்கப்பட்டவற்றை ஒன்றிணைத்து கடவுள் திருமலையில் படைக்கின்ற ஒன்றாக இந்த தூய பெந்தெகோஸ்தே திருநாள் நமக்கு அடையாளம் செலுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அழகாக சொல்லுகிற காட்சி இருக்கிறது. ஏராளமான மக்கள்
பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இங்கே தூய ஆவியாருக்கு சார்ந்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் சொல்லுகிறார்கள்? 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8 தொடங்கி 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வேகமா வாசிக்க பார்ப்போம். அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசொப்பொத்தாமியரும், யூதேயரும், கப்பத்தோக்கியரும், பொந்தியரும், ஆசியரும், பிரிகியரும், பம்பிலியரும், எகிப்து தேசத்தாரும், சிரேனே பட்டணத்தாரும், லீபியரும், ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவரும், கிரேக்கரும், அரேபியருமாக 17 விதமான மக்கள் அங்கே இருந்தார்கள். 17 விதமான மக்கள் அத்தனை பேரும் கடவுளின் மகத்துவத்தை பேசினார். என் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரால் கொழுந்தெழுப்பட்டு உருவான திருச்சபையை பல்வேறு மக்கள் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். நாம் எதை பற்றி பேசுகிறோம்? தூய ஆவியார் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய மகத்துவங்களை பற்றி பேசினார்கள். நாம் எதை பற்றி பேசுகிறோம்? இல்ல, நாம் எதை பற்றி பேசுகிறோம்? சிஎஸ்ஐயில் ஊழல் மிகுந்து விட்டது, அங்கே ஆயிரக்கணக்கானவர் கொள்ளையடித்து விட்டார்கள். அப்புறம் அவங்கெல்லாம் வேற, நாங்கெல்லாம் கடவுளின் மகத்துவத்தை பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியார் கொடுக்கப்பட்டவருடைய நோக்கமே இந்த உலகில் தூய ஆவியாருக்குள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக, தூய ஆவியாருக்குள் மறைந்திருக்கிறவர்களாக இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தூய ஆவியாரால் அருளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் புதிதாக உருவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி எங்கு உண்டோ அங்கு, ஆனால் கட்டப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? எதெல்லாம் நம்மை கட்டி வைத்திருக்கிறதோ அதுவே நமக்கு பெருமைகளாக நாம் எடுத்துக்கிறோம். நாம் விடுதலையாக்கப்பட்டதில் மகிழ்ந்திருக்க வேண்டுமா, அல்லது கட்டப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் மகிழ்ந்திருக்க வேண்டுமா? எதுல மகிழ்ந்திருக்கணும்? ஆனா நாம் எதுல மகிழ்ந்திருக்கிறோம்? இல்லைங்கய்யா, நம்மளிலேயே பார்க்கலாம் ஐயா. இல்ல, நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னா இல்லை இல்லை, கட்டப்பட்டவற்றை பெருமை. நாங்கெல்லாம் எங்க சோத்திரம் எல்லாம் அப்புறம் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவில் விடுதலையாக்கப்பட்டதாக இருப்பதற்கு தூய ஆவியார் கொடுக்கப்படுகிறார். தூய ஆவியாரில் மறைந்திருக்க, தூய ஆவியாரில் மூழ்கிருக்க, தூய ஆவியாருக்குள் புதிதாக ஆக்கப்பட்டவர்களாய் விளங்க தூய ஆவியார் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு முன்பு அவர்கள் செய்கின்ற தீமையான காரியங்களை எதிர்த்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுவதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் புதிதாக்குவதற்கு தூய ஆவியார் கொடுக்கப்பட்டார். எல்லாரையும் புதிதாக்குவதற்கு தூய ஆவியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாமோ இன்னும் கட்டப்பட்டவைகளில் சுகத்தை காண்பதற்கு, கட்டப்பட்ட அடிமைத்தனத்தை கொண்டாடுவதற்கே நாம் திளைத்திருக்கிறோம். விடுதலை ஆக்கப்பட்ட உணர்வோடு தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்திருக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் திருச்சபை எங்க நாளை கொண்டாட வேண்டும். ஏனெனில் பழையவை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு புதிய வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டை டெடிகேட் பண்ணிட்டு அந்த வீடு கட்ட வரைக்கும் ஒரு பூனை அவருக்கு ரொம்ப பூனை செல்லமாவே இருந்துச்சு. அந்த பூனை அதனால என்ன பண்ணாரு, அந்த வீட்டு அந்த பூனை மேலே, அந்த வீட்டு மேலே பூனை மேலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா வீடு டெடிகேட் பண்ண பூனை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. இப்ப அவனால என்ன பண்ண முடியல, வீட்டையும் பூனையும். ஆனா என்ன பண்ணாங்க, எல்லாம் சரி இல்லை வீட்டை வித்துருங்கட்டாங்க. அப்ப வீட்டை வித்தார். வீட்டை வைக்கும் போது சொன்னாரு, இவ்வளவு பெரிய வீட்டை நீங்க வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த ஆணி மாட்டிருக்கிற மாதிரில ஆணி செருப்பு அடிச்சிருப்போம், அந்த ஆணி அதுல மட்டும் நான் ஒரு பொருளை மாட்டுறது எனக்கு இடம் போடும். என்ன பண்ணிட்டாரு, நான் ஆசையா வளர்த்தி செத்து போன அந்த பூனை கொண்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? அழகாய் வீடு கட்டி ஆயிடுச்சு, அர்ப்பணம் செய்து ஆயிடுச்சு. ஆனா செத்த பூனை எங்கதான் வச்சிருக்கிறாரு? செத்த பூனை எங்க வச்சுட்டோம்? ஆணில மாட்டி. புதிய வீடுதான்
அழகாக வர்ணம் பூசப்பட்டதுதான், மிகுந்த வண்ண ஒளிகள் வீசப்பட்டதுதான். ஆனால் செத்த பூனையை இன்னமும் பெருமையாய் மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் சில சமயங்களில் புதிதாக்கப்பட்டுள்ளார், புதிதாய் கட்டி பிடிக்கப்பட்டுள்ளார் இருக்கின்றன. செத்த பூனையை போன்ற நாற்றத்தை நாம் பெருமையோடு சுமந்திருக்கிறோம். புதிய ஆவியால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். தூய ஆவியால் உருவாக்கியிருப்பது இந்த உலகில் வாழ்வை கொடுப்பது, இந்த உலகில் பக்தி என்றால் என்ன என்று கற்றுத்தருவதற்கு, புதிதாக ஆழ்ந்திருந்து அவருக்குள், இந்த தூய ஆவியருக்குள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக, தூய ஆவியருக்குள் மறைந்து புதிதாய் வெளிப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தும் ஆண்டவர் சந்திர கேட்போம். ஆண்டவரே, தூய ஆவியாரே, நாங்கள் ஆண்டவருக்குள் அர்ப்பணிக்கப்பட்டவராக வாழ்ந்திருக்க எங்களை ஆற்றுப்படுத்தும் என்று கேட்போமா? நாங்கள் ஆண்டவருக்குள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக மூழ்கி இருப்பவர்களாக விளங்கியிருக்க எங்களை ஆற்றுப்படுத்தும் என்று கேட்போமா? பெந்தெகோஸ்தே திருநாள், பெந்தெகோஸ்தே திருநாள் அது மீட்பின் அடையாளம். பெந்தெகோஸ்தே திருநாள் அது முதற் பலனின் அடையாளம். பெந்தெகோஸ்தே திருநாள் அது வாழ்வு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் திருநாள். பெந்தெகோஸ்தே திருநாள் தூய ஆவியால் அருளப்பட்ட திருநாள். கடவுளே, நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, முதற் பலனாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். முதற் பலனாக அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, வாழ்வுக்குரிய திருச்சட்டம் பெற்றுக்கொண்டதாக வாழ்விலேயே பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலகில் நம்முடைய பேரிரக்கத்தின் அடையாளமாய் கொடுக்கப்பட்ட தூய ஆவியரை நாங்கள் பெற்றுக்கொள்கிற திருநாளாக இந்த நாள் விளங்கட்டும். எங்களை புதிதான வாழ்வுள்ளவர்களாக ஆக்குவார். புதிய வாழ்வுக்குரியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. தூய ஆவியாருக்குள் திருமுழுக்கு நடத்தப்பட்டவர்களாக, தூய ஆவியாருக்குள் நாங்கள் மூழ்கி திளைத்திருக்கட்டும். நாங்கள் தூய ஆவியாருக்குள் முற்றிலும் மறைந்திருக்கட்டும். நாங்கள் வெளியே வருகிற போது தூய ஆவியாருக்குரிய கனிகளை நாங்கள் கொடுத்து நாங்கள் விளங்கட்டும். எங்களை காண்கிற போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் ஆகிய கனிகள் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். எதிர்பார்த்து ஒப்புக்கிட்டு தூய ஆவியார் இறங்கி வேணும். ஆலயம் முழுவதும் தூய ஆவியுடைய ஆண்டவரே ஊற்றுதல் கொண்டாடக்கூடிய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். அன்று பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவரே ஆதி திருச்சபை மீது இறங்கி அதே அனுபவம் இப்போது எங்கள் பிள்ளைகள் மீது உண்டாவதாக ஒப்புக்கொண்டுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இந்த அனுபவத்திலே நீ எங்களை நடத்தும் என்று கேட்போமா? எல்லாரும் கேட்கலாம். வாயை திறந்து கேளுங்க. ஆவியார் கொடுக்கப்படுகிறார். யார் காத்திருக்கிறார்களோ, யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தூய ஆவியார் கொடுக்கப்படுகிறார். உன்னுடைய உலகம் சொல்லுகிற காரியங்கள் அல்ல. அன்பிற்குரியவர்களே, காத்திருந்தால் தான் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் தான் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை கேளுங்க. திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் இப்போது வெறும் அடையாளம் அல்ல, அது வாழ்வாக அது மாறட்டும். எல்லாம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, என் தூய ஆவியார் என் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, அது வரங்களாக என் மீது பொழியட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக விளங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் கவிதையில் வாசிக்கிறதை போல தூய ஆவியாரின் வரங்கள் எங்கள் மீது இறங்குவதாக, பொழிந்தள்ளப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தூய ஆவியாருக்குரிய ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே, வரங்கள் நான் நிரப்பப்பட்டவர்களாக விளங்குவார்களாக. நாங்கள் ஒப்புக்கொண்டுகிறோம். அப்படியே யாரெல்லாம் தூய ஆவியாருடைய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், நீங்கள் எழுந்து நிற்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஜெபிக்க போறோம். யார் விரும்புறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை வரத்தினால நிரப்பும் என்று கேட்கிறவங்க எழுந்திருச்சு நில்லுங்க. ஆண்டவரே, இந்த தூய ஆவியுடைய வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவங்க எழுந்திருச்சு நில்லுங்க. அவர்களுக்கு மற்றவங்க எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. யார் இந்த தூய ஆவியின் வரம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, குணப்படுத்துகிற வரம், அந்நிய பாஷையை பேசுகிற வரம், இன்னுமாய் மற்ற ஆவியை பகுத்தறிகின்ற வரம், பிறரை ஆற்றுகிற வரம், பிறருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம், இந்த வரம் வேண்டும் என்று கேட்கிறவங்க ஆண்டு சமுதிரம் ஒப்புக்கிட்டுப்போம். எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை கொடுங்க ஐயா. கேளுங்க. நீங்க மத்தவங்களை பார்க்க வேண்டாம். கண்ணை மூடி ஆண்டு சமுதிரம் கேளுங்க. இது போராடுகிற நேரம். ஆண்டு சமூகத்துல அவர்கள் காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்களே. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று கேளுங்க. சோதரிப்போம். எல்லா தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள் இல்லை, கூடி இருந்த 120 பேர்
பெற்றுக் கொண்டார்களே, இப்போது ஆவியாரின் வல்லமை இறங்குவதாக. ஆவியுடைய ஊற்றுதல் இறங்கும்படி அவரை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். அக்கினிமயமான நாவு இறங்கட்டும், அக்கினிமயமான நாவு இறங்கட்டும். ஒரு பெரும் முழக்கம் உண்டாவதாக. ஒப்புக்கட்டுகிறோம், 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 ஒப்புக்கட்டுகிறோம் ஐயா, ஒப்புக்கட்டுகிறோம். ஆண்டவரின் நாவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய மகத்துவங்களை பேசுவார்களாக. ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளாக செல்லுகிற போது தூய ஆவியினாலே மூழ்கடிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய கனிகளை கொடுக்கிறாய். என்னுடைய வாழ்வு மாறுவதாக. ஒப்புக்கட்டுகிறோம், ஒப்புக்கட்டுகிறோம், ஒப்புக்கட்டுகிறோம். இந்த பிள்ளைகள் ஜெபிக்க சுகம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கின்ற போது தன்னுடைய வாழ்வின் ரகசியங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற போது ஆண்டவரே தூய ஆவியாரால் ஆவிகளை பகுத்தறிகிற ஞானம் உண்டாவதாக. தீர்க்க தரிசன வரம் உண்டாவதாக. ஒப்புக்கட்டுகிறோம், ஒப்புக்கட்டுகிறோம், ஒப்புக்கட்டுகிறோம். எல்லா வரங்களையும் பூர்ணமாய் பொழிகிறது. இந்த நாள் திருச்சபையின் உருவாக்கத்தின் நாள் மாத்திரமல்ல, நாங்கள் புதிதாய் பிறந்தவர்களான வாழ்வாய் உண்டாவதாக. ஒப்புக்கட்டுகிறோம், ஒப்புக்கட்டுகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியாரை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாய் விளங்க. எங்கள் வாழ்க்கையில தூய ஆவியாரை நாங்கள் வெளிப்படுத்த. ஆண்டவரே, இத்தனை நாள் இருந்த வாழ்க்கையில முற்றிலும் வேறொன்றாய் எங்கள் வாழ்க்கை அமையட்டும். எதிர்பார்த்து ஒப்புக்கட்டுகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கண்டு அசைவாடுகிறான் பிள்ளைகள் மீது பொழித்தார். எழுந்திருக்கிற மாத்திரமல்ல, அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மீது நான் எப்படி இதை கேட்கட்டும், நான் யாராவது ஏதாவது நினைச்சுக்காமலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியால் ஊற்றப்படுவார்கள். இவர்கள் இந்த உலகத்தை அசைக்கட்டும், இந்த உலகத்தை அசைக்கட்டும் சுவாமி. இந்த உலகத்தை அசைக்கிறவர்கள் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். எதிர்பார்த்து ஒப்புக்கட்டுக்கிறோம். தூய ஆவியார் திருச்சபையில் ஊற்றப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரும் விளக்கம் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அக்கினிமயமான நாவுகள் எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கப் போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வெவ்வேறு மொழிகளுக்கான ஞானம் அன்றைகள் பிள்ளைகள் மீது இறங்குவதற்காக நன்றி. ஞானத்தை போதிக்கிற வரம் உண்டாகட்டும், வசனத்தை போதிக்கிற வரம் உண்டாகட்டும், கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிற வசனம் உண்டாகட்டும், விசுவாசத்தை பெருக செய்கிற வரங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, விசுவாசங்களை திறத்துகிற அதிகாரங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுகிறார். எதிர்பார்த்தல் அர்ப்பணிக்க நீங்க ஆற்றல் பண்ணுங்க. எல்லா துதிக்கான மகிமை எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஏறெடுக்கிறோம். அன்பின் தந்தையே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நிச்சயம் விசுவாசத்தை நமது விசுவாசமாக நாம்